ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நரேஷ் கௌஷி சேனலில் வந்துட்டு இன்றைக்கி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். என்ன மீன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா பாறை மீன், ஓகேவா? இது வந்து 300 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் நம்ம தலையும் வாழையும் போட்டு வந்துட்டு குழம்பு வைக்க போகிறோம். வறுக்கிறதுக்கு வந்து துண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, வாங்க இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு வறுக்கிறதுக்கு வந்து மீனை பரட்டி வச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் மசாலா ஊறி வறுக்கிறது கரெக்டாக இருக்கும். குழம்பு வச்சு முடிச்சோடனே ஸ்ட்ரைட்டாக வறுத்து சூடாக சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 3 போட்டு மட்டும் பரட்டி கொஞ்சம் தண்ணி போட்டு அப்படி கொஞ்சம் லூஸாக பரட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் குரானே வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுட்டான். அதனால் சேர்ந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழம்பு மட்டும் கூட்டி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மரக்கண்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு சூடு ஏறாது. சில்வர்னா கை சூடு தாங்காதா, அதனால் அந்த மாதிரி மரக்கண்டி. பூண்டு இப்படி தோலோடய போட்டு நச்சுக்க வேண்டியதான். அது 2 நச்சோம்னா அது வெளியில் வந்து தோல். இந்த வேகிற டைம்லேயே நம்ம மற்ற வெள்ளம் பார்த்துக்க வேண்டியதுதான். புளியெல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்ட வேண்டியதான். சரியா? இந்த மாதிரி பழைய புளியாக இருந்தால் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். புது புளியை விட இந்த மாதிரி கருப்பு புளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன். தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு தக்காளி, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். போதும். விட்டுட்டு கிண்டி விட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீனை போட்டுடலாம். ஃபைனலாக மீன் குழம்பு ரெடியாக போகுது. ஐயோ, போட்டோன்னா சட்டியே ரெம்பிடுச்சு. என்னடா குழம்பு கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன், மீன் போட்டோன்னே கரெக்டாக வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. ஃபைனலாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். பெரிய மண்டை